இறைவா, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவி இதோ உமது திருமகனின் பெயரால் நாங்கள் நாட்டில் இருக்கின்ற இந்த அடிக்கல்லை ஆசீர்வதியும். திருச்சபை நாளும் வளர்ந்து இந்த எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டடம், குறிப்பாக இந்த கூடாரம் உமது மக்களுக்கு பயன்படுவதாக. இக்கூடாரம் உருவாக்க உழைக்க இருக்கும் அனைவர் மேலும் உமது ஆசையை நிறைவாக புரிந்தருளும். இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்களை மற்றிலிருந்து இவர்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஓரினமாய் ஒன்று சேரவே
குழுங்குழவே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு இணைந்து வாருங்கள். இறைகுலமே குழுங்குழவே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மானோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தனது படைப்பாடை தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் அன்று பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை உங்கள் புதுப்பித்திரளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் விளம்பெறதில் உப்பிட வேண்டும் என இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-4 முடிய. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று தளிர்விடும், அதன் வேரிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்பதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியோரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உயிர்
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-11 முடிய. தூய ஆவியின் வருகை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா,
கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வாக்கியங்கள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆயர் என்ற முறையில் ஏற்கனவே சூசேப்பர் பட்டணத்திற்கு 2 முறை நான் வருகை தந்திருக்கிறேன். முதல் முறை சவேரியார் கோவிலுடைய 50வது ஆண்டு விழா திருப்பலிக்கும், அதற்கு அடுத்து தவக்காலத்திலே குழந்தை இயேசு கோவிலுக்கும் வருகை தந்திருக்கிறேன்.
2 முறை டி சூசேபர்பட்டினம் பங்கிற்கு வந்தாலும் முதல் முறையாக இங்கே சூசேபர்பட்டினம் பங்கு தளத்திற்கு கோவிலுக்கு நான் வருகை தருகிறேன். இன்றைய நாளிலே ஏறத்தாழ 475 பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தை வழங்கி தூய ஆவியாரை வழங்கும் அருட்சாதனத்தை நிறைவேற்ற நான் வருகை தந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகங்கை மறை மாவட்டம் என்பது 2 மாவட்டங்களை உள்ளடக்கியது. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். இந்த 2 மாவட்டங்களிலே 82 பங்குகள் நமக்கு இருக்கின்றன. இருப்பினும் என்னுடைய கவனத்தை ஈர்ப்பது தீவில் உள்ள பங்குகள். காரணம் என்ன என்று சொன்னால், தீவிலே அதிக மக்கள் ஒரே இடத்திலே வசிக்கிறீர்கள். இரண்டாவதாக, இன்னும் கல்வி பொருளாதாரத்திலே நீங்கள் முன்னேற வேண்டிய தேவை இருக்கிறார். எனவேதான் இந்த தீவிலே இருக்கக்கூடிய பங்குகளில் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் தொடக்கம் முதலே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தீவு பங்குகளின் தந்தையர்களிடம் நான் அடிக்கடி அதனை வலியுறுத்தியும் வருகிறேன். உங்களுக்கான நற்செய்தி கூட்டங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை இந்த தீவில் பங்கு தந்தையர்கள் நடத்த வேண்டும். உங்களுக்கான விசுவாச பயிற்சியையும் வாழ்வு பயிற்சிகளையும் நிறைய அவர்கள் கொடுக்க வேண்டும். அதற்கான முழு அனுமதியும் ஆசீர்வாதமும் தேவைப்படுகிற பொழுது உதவியும் என்னிடமிருந்து உறுதியாக வரும் என்று நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்கே குறிப்பாக டி சூசேபர்பட்டினம் இந்த கோவில் வளாகத்திலே இதனை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறீர்கள். கடந்த 5 வருடங்களாக உறுதி பூசுதல் கொடுக்காததால் 475 பிள்ளைகள் இருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாச பயிற்சி, ஃபெய்த் ஃபார்மேஷன் மிக மிக முக்கியம். எனவேதான் இங்கே பகலிலே நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வெயில் இருப்பதால் அது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி பெரிய கூடாரம் ஒன்றை ஷெட் போடுவதற்காக நான் பங்கு தந்தையிடம் கேட்டுக்கொண்டேன். அவர் உங்களுடைய ஆதரவோடு மறை மாவட்டத்தினுடைய உதவியை பெற்று மிக விரைவிலே அந்த ஷெட்டை போட்டு முடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு செங்கல்லையும் அடிக்கலையும் நாட்டியிருக்கிறோம். இது மட்டுமல்ல, குழந்தை இயேசு கோவில் தூரமாக இருக்கிறார். அங்கிருந்து பங்கு தந்தையர்கள் வருவதும் நீங்கள் அங்கு செல்வதும் கடினமாக இருக்கிறார். அதனால் ஏறத்தாழ ஆன்மீக உதவிகளை நீங்கள் பெறுவது கடினமாக இருக்கிறார். எனவே இங்கேயே ஒரு இடத்தை பார்த்து பங்கு தந்தையர்களுக்காக ஒரு இல்லம் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னால், அவர்கள் இங்கிருந்து பணி செய்தால் உங்களுக்கு இன்னும் எளிதிலே இந்த ஆன்மீக பணி உங்களை வந்தடையும் என்ற நோக்கில் இன்றைக்கு ஒரு இடத்தை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்தை விரைவில் வாங்குவதற்கான எல்லா சூழலும் வர வேண்டும். நிலம் கொடுப்பவர்கள் நியாயமான விலைக்கு கொடுக்க வேண்டும், உடனடியாக ஒத்துழைக்க வேண்டும், அதற்கான காசும் வேண்டும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எனவே உங்கள் நலன்தான் ஆயர் என்ற முறையில் என்னுடைய நலன். நீங்கள் சிறப்பாக நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக அருளிலும் பொருளிலும் வளர்ந்தால் அதுதான் ஆயருடைய நிம்மதி. எனவே என்னுடைய மக்கள் பட்டினியாக கிடப்பதோ அல்லது வாழ்வில் பின்தங்கி இருப்பதோ என்பது ஒரு ஆயருக்கான அழகு அல்ல. எனவே அவர் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பங்கு தந்தையர்களும் நீங்களும் நிறைய ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய தலைவர்கள் நிறைய ஒத்துழைக்க வேண்டும். ஆயருடைய கனவுகளை, காட்சிகளை உள்வாங்க வேண்டும். அதற்கான ஒத்துழைப்புகளை கொடுக்க வேண்டும். நான் ஆசிர் கொடுக்கலாம், அனுமதி கொடுக்கலாம், தேவைப்படுகிற பொழுது பணம் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் நான் களத்தில் நின்று வேலை செய்ய முடியாது. எனவே அதனை நீங்கள் தான் செய்ய வேண்டும்.
எனவே அந்த வகையில் டி. சூசையப்பர்பட்டினம் பங்கு இன்னும் அதிகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு உங்களுடைய பங்கு தந்தை சாமிநாதன் அவர்கள் தேவையான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும், ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் முன்னேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காகவே இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவதாக, இன்று உறுதி பூசுதல் பெறுகிற பிள்ளைகள் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட வேண்டும். தீய ஆவியால் அல்ல, தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். தூய ஆவியார் உள்ளிருந்து நம்முடைய பிள்ளைகளை இயக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய தினம் உலகம் முழுவதும் தமதிருத்துவ பெருவிழா என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பழைய தமிழ்ல இது தமதிருத்துவ பெருவிழா, புது தமிழ்ல மூவொரு கடவுள் பெருவிழா. இதுதான் கிறிஸ்தவ கடவுளுடைய பெயர். தமதிருத்துவம் என்பது என்ன? மூவொரு கடவுள் பெயர் என்பது என்ன? உறுதி பூசுதல் பெற பிள்ளைங்க சொல்லுங்க. தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த மூவொரு கடவுள், ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார். தந்தை கடவுள், மகன் கடவுள், ஆவியார் கடவுள். ஆனால் இவர்கள் மூன்று கடவுள் அல்ல, மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பு. சில சமயங்கள், சில மதங்கள் ஒரே கடவுள் என்று சொல்லுகின்றன. சில மதங்கள் கடவுள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றன. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் மூவொரு கடவுள், தம திருத்துவம் என்று சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய சிறப்பு. எனவே இந்த மூவொரு கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார். தந்தை பழைய ஏற்பாட்டிலே உலகத்தை படைத்தார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே உலகத்தை வழிநடத்தினார். மகன் அவருடைய பணி வாழ்விலே சொல்லாலும் செயலாலும் இறையாட்சியை விதைத்து இறுதியாக கல்வாரியிலே நமக்காக பாடுகள் பட்டு இறந்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறார்? பிள்ளைங்க கைதூக்கி சொல்லு. இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? கைதூக்கி சொல்லணும். ஒரு பிள்ளை எந்திரிச்சு சொல்லணும். அல்லது பையன், ஒரு பையன் வார்த்தையாக இருக்கிறார். எந்த வார்த்தை? இப்ப நான் பேசுற வார்த்தையா? வெரி குட். ஆனால் இந்த வாக்கு இது இறை வார்த்தை, சரியா? நீ அதைத்தான் சொல்ற. இயேசு கடவுளுடைய வார்த்தை, அது கரெக்ட். சரி, இப்பொழுது வார்த்தையில் இருக்கிறார், ஏற்றுக்கொள்வோம். வேற எங்கெல்லாம் இருக்கிறார்? யார் சொன்னா? கரெக்ட். நற்கருணை பேழையில் இருக்கிறார். மிக முக்கியமான பதில். வேற எங்கே இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். இதெல்லாம் சரிதான். ஆனா சரியான பதில் என்னன்னா, விண்ணகத்திலும் நற்கருணை பேழையிலும் இருக்கிறார். இதுதான் சரியான பதில். இது அல்லாம பிற இடங்களிலும் இருக்கிறார். ஞான உபதேசத்துல இது ரெண்டு தான் சொல்றோம். இயேசு சாமி கடவுள், தந்தையாகிய கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இயேசு சாமி எங்கே இருக்கிறார்? விண்ணகத்திலும் நற்கருணையிலும் இருக்கிறார். தூய ஆவியார் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நமக்குள் பொழியப்பட போகிறார், குறிப்பாக உங்களுக்கு. எனவே இந்த மூவொரு கடவுள், இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இதிலே குறிப்பாக தூய ஆவியாருடைய வருகையை பற்றி சிந்திக்கிறோம். தூய ஆவியார் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் வருகிறவர்.
இவர் எப்பேற்பட்டவர் என்பதை இன்றைய முதல் வாசகம் ஏசியா எழுதிய மடல் எழுதிய நூல் 11வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இங்க பீடத்திலையும் போட்டிருக்கு, என்ன கொடைகள்? தூய ஆவியாருடைய கொடைகள். சரி, தூய ஆவியாருடைய கனிகள் எத்தனை? யாராவது ஒரு ஆள் சொல்லு. அவை என்ன என்று சொல்லு. எனவே இந்த கொடைகளையும் கனிகளையும் தூய ஆவியார் நமக்குள் பொழிகிறார். எனவே தூய ஆவியார் முதலிலே எந்த சபையிலே பொழியப்பட்டார்? இப்பொழுது நிறைய சபைகள் இருக்கின்றன. எந்த சபையில் முதலில் தூய ஆவியார் பொழியப்பட்டார்? எந்த பெந்தெகோஸ்தே சபையிலையா? அதுதான் தப்பு. சரி, இப்ப நான் சொல்றதை கேளு. பெந்தெகோஸ்தே திருநாளில் தூய ஆவியார் பொழியப்பட்டார். சரியா கேட்டுக்கோ. பெந்தெகோஸ்தே திருநாளில். பெந்தெகோஸ்தே திருநாள்னா என்ன? 50ஆம் திருநாள் என்ற அர்த்தம். எந்த 50ஆம் திருநாள்? பாஸ்காவினுடைய 50ஆம் நாள் என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டிலே பாஸ்கா விழா கொண்டாடுகிறோம். புதிய ஏற்பாட்டு பாஸ்கா என்பது என்ன? ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பு. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அது அவர்கள் எகிப்து நாட்டில் இருந்து அடிமைகளாக இருந்து உரிமை குடிமக்களாக எகிப்து நாட்டை விட்டு கடந்து வந்த அந்த நிகழ்ச்சி, அந்த விடுதலை தான் அவர்களுடைய பாஸ்கா விழா. பாஸ்கா என்ற சொல்லுக்கு கடத்தல் என்று அர்த்தம். எனவே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து விடுதலை வாழ்வு கடந்து வந்தார்கள். அதனைத்தான் அவர்கள் பாஸ்கா விழாவாகவும் அதனுடைய 50வது நாளிலே மீண்டும் பெந்தெகோஸ்தே நாளில் பெந்தெகோஸ்தே திருவிழா என்ற பெயரில் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். எனவே அந்த நாளில் யூதர்கள் மற்றவர்கள் எல்லாம் கூடியிருந்த பொழுதுதான் தூய ஆவியார் நெருப்பு வடிவிலே அவர்கள் மேல் பொழியப்படுகிறார். அதனை இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே தூய ஆவியாரை கடவுள் அனுப்பி தூய ஆவியார் நெருப்பு வடிவிலே திருத்தூதர்கள் மேலும் மரியாள் மீதும் இறங்கி வந்த திருச்சபை நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. முதல் 450 வருஷங்கள் எந்த பிளவும் இல்லை. எனவே ஒரே கத்தோலிக்க திருச்சபையாக முதல் 450 வருடங்கள் இருந்தன. 450வது வருஷம் கீழே திருச்சபைகள் பிரிந்து போன. அதற்கு பிறகு 1000 வருஷங்கள் கழித்து 1500களிலே புராட்டஸ்டன்ட் சபைகள் வந்தன. இந்த பெந்தெகோஸ்தே சபைகள் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவை. எனவே தூய ஆவியார் பெந்தெகோஸ்தே சபையிலே இல்லை, கத்தோலிக்க திருச்சபையிலே பொழியப்பட்டிருக்கிறார். என்னுடைய முதல் விருப்பம் என்னன்னா, இங்கே இருக்கிற யாரும் ஏற்கனவே உறுதி பூசுதல் பெற்று நீங்கள் அனைவரும் எப்பொழுது உறுதி பூசுதல் பெற யாரும் பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு போயிடக்கூடாது. பெந்தெகோஸ்தே சபைகள்ல பைபிள் மட்டும்தான் இருக்குது. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு? திருப்பலி இருக்கிறது, 7 திருவருட்சாதனங்கள் இருக்கின்றன, வழி நடத்துகிற தந்தையர்கள் இருக்கிறார்கள். எனவே கத்தோலிக்க திருச்சபை தான் ரிச் அண்ட் ஃபெர்டைல், வளமிக்க ஒரு திருச்சபை என்று சொன்னால் அது கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். அங்க இங்கிருந்து பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு போறது என்ன ஆகுது? வெள்ளச்சலையை உடுத்திக்கிட்டு காது கழுத்துல ஒண்ணும் இல்லாம தெரிகிறது. அப்படி அல்ல. நம்முடைய திருச்சபையிலே நியாயமான அனைத்து சுகங்களுக்கும் அனுமதி இருக்கிறது. அதே சமயம் அடிப்படையிலே கடவுளால் வழிநடத்தப்படுகிற ஒரு திருச்சபை. ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்கிறார்?
நீ பேதுரு, இந்த திருச்சபையின் மேல், இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் உன்னை மேற்கொள்ளா என்று சொன்னார். 2000 ஆண்டுகளாக சில சமயங்களிலே நரகத்தின் வாயில்கள் கத்தோலிக்க திருச்சபையை மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் அவை தோற்று போயிருக்கின்றன. இது வரலாறு. காரணம், கடவுளுடைய ஆவியார் நம்மிலே செயல்படுகிறார். எனவே இந்த தூய ஆவியார் நமக்குள் இருந்து செயல்படுகிறார். நாம் எல்லாம் தூய ஆவியினுடைய ஆலயங்கள். புனித பவுல் அதனைத்தான் சொல்கிறார், நீங்கள் தூய ஆவியாரின் ஆலயங்கள், அதனை மாசுபடுத்தாமல் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே தூய ஆவியார் உங்களில் இருந்தால் நீங்கள் உண்மை பேசுவீர்கள், நன்மை செய்வீர்கள், பொறுப்புடையவர்களாக இருப்பீர்கள், பொறுமை சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருப்பீர்கள், கடைசியாக நிறை கற்பு உடையவர்களாக இருப்பீர்கள். நிறை கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் உரியது. பாரதியார் சொன்னார், கற்பு என்று சொல்ல வந்தால் அதனை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் சொன்னார். எனவே கற்பு, கன்னிமை என்பது இரு பாலாருக்கும் உரியது. எனவே திருமணத்தில் மட்டும்தான் கடவுள் ஆண் பெண் உறவை அனுமதிக்கிறார். அதுவும் தம்பதியர்களுடைய நலனுக்காகவும் திருச்சபையை வளப்படுத்துவதற்காகவும் என்று திருச்சட்டம் சொல்லுகிறார். எனவே அந்த அடிப்படையிலே நீங்கள் தூய ஆவியாரை பெற்று தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட வேண்டும். அப்படி தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு நல்ல பிள்ளைகளாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதுதான் இந்த உறுதி பூசலுடைய நோக்கம். இன்னொரு நோக்கம், இந்த உறுதி பூசல் பெற்று நீங்கள் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்தவர்களானீர்கள், திருமுழுக்கிலே கிறிஸ்தவர்களாக ஆனீர்கள். ஆனால் உங்களுக்கு பதிலாக உங்களுடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோரும் இந்த விசுவாசத்தை உங்களுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நீங்கள் புத்தி விவரம் அறிந்து நீங்களே சுதந்திரமாக நான் இந்த கத்தோலிக்க விசுவாசம் எனக்கு மிக முக்கியமானது என்று சொல்லி அதனை தழுவிக் கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் இன்று தூய ஆவியாரை பெற்று தூய ஆவியாருக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருடைய வழிநடத்துதலில் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் நல்லவர்களாக, கெட்டிக்காரர்களாக, கிறிஸ்தவத்திற்குள்ளும் சமுதாயத்திற்குள்ளும் மதிப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உங்களுக்காக நான் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த உறுதி பூசல் திருவருட்சாதனத்தை வழங்குகிறேன். எல்லா வரமும் நிரம்பி ததுமும் என்ற பாடலை இப்பொழுது பாடகர்களோடு சேர்ந்து நாம் பாடுகிறோம். எல்லாரும் கை கொப்பி தூய ஆவியார் அவருடைய கொடைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர் உங்கள் மேல் பொழியப்பட வேண்டும் என்று இந்த பாடலை ஜெபித்து பாடி ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லா இருளை அகற்ற உமது பரலோக ஒளி சாருமே. உண்மை கண்டு நன்மை பேர நாதனை அருள் செய்குவாய். எல்லா
தேடுந்தே வருவீர் இனிய தேவனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கதி பெறச் செய்குவாய். எல்லா நிரம்பித்தரும் தீவிய சார்ந்துவே அடியோர் உள்ளத்தை தேடு வருவீர் இனிய தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடம் பக்தியோ புத்தி விமரிசையுடன் அறிவிடம் பக்தியும் தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. நிரம்பித்தரும் தீவிய சார்ந்துவே அடியோர் உள்ளத்தை தேடு வருவீர் இனிய தேவனே. உறுதி பூசுதல் பெறுகிற என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உறுதி பூசுதல் அருளையாடலத்தை பெற தயாராக இருக்கிறீர்களா? உறுதி பூசுதல் வழியாக எத்தகைய அருளை பெறப் போகிறீர்கள் என்பதனை உணர்ந்திருக்கிறீர்களா? உறுதி பூசுதல் பெற்றபின் நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் இருப்பீர்கள் என வாக்களிக்கிறீர்களா? சரி 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 சரி. இப்ப உங்க பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க தயாரா? நாங்கள் இன்று உறுதி பூசுதல் என்னும் அருளடையாளத்தை பெறவுள்ளோம். நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு எங்கள் பாவங்களை ஒப்புரவு அருளடையாளத்தால் ஏற்கனவே மன்னித்து விட்டார். எனினும் நாங்கள் பல நேரங்களில் குறும்புகள் செய்து உங்கள் மனதை புண்படுத்தியுள்ளோம். ஆதலால் நாங்கள் உங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம். நாங்கள் இனி நல்லவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, எங்களால் இயன்ற அளவு எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஏற்றவர்களாக வாழ முயல்வோம் என உறுதி கூறுகின்றோம். அன்புள்ள பிள்ளைகளே, திருமுழுக்கில் உங்கள் பெற்றோர்களும் ஞான பெற்றோரும் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது நீங்கள் புதுப்பிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சாத்தானையும் அவன் செயல்களையும் அவனுடைய தீய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் எழுந்து தந்தையின் உளப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? பெந்தகோஸ்து விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பான வகையிலே அருளப்பட இருக்கிற ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா?
புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே நமது திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கிறோம். அன்புள்ள பிள்ளைகளே, கை கூப்பிருங்கள். இப்பொழுது உங்கள் மேல் தூய ஆவியாரை கடவுள் பொழிய வேண்டும் என்ற ஜெபத்தை நான் சொல்கிறேன். தந்தையர்களும் எழுந்து நிற்பார்கள். கை கூப்பி தூய ஆவியார் உங்கள் மேல் இறங்கி வர வேண்டும் என்று செபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்துள்ளீர். ஆண்டவரை, துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, அறிவுரை திறனும் ஆற்றலும் தரும் ஆவியை, நுண்மதியும் இறைப்பற்றும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். உம்மீது உள்ள அச்சத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது உங்களுக்கு கிறிஸ்மா தைலத்தால் உங்களுடைய நெற்றியில் பூசப்பட இருக்கிறது. எழுந்து நீங்கள் வருகிற அன்போடு வேண்டுகிறேன். ஆலயத்தில்
Thank you.
நமது பிள்ளைகளுக்கு தூய ஆவியார் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுற வகையில் எல்லாரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி நமது குழந்தைகளை மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். அவர்கள் என்னாலும் தூய ஆவியாரின் வழி நடக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். தூய ஆவியாரின் வழியால் உறுதி அடைந்த அடியார்கள் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் நம்பிக்கையில் வேரூன்றி அன்பில் நிலைத்து தங்கள்
செயல்களால் ஆண்டவர் கிறிஸ்து சான்று வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா மனிதர்களும் தங்களை படைத்தவராகவும் தங்கள் தந்தையாகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டிருப்பதால் நாடு என்னும் பாகுபாடி அனைவரும் சகோதர சகோதரிகள் ஏற்று தூய ஆவியாரின் அருளின்று அமைதியும் ஆட்கொண்டுள்ள அடங்கியுள்ள உண்மையான நாட வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆனந்தம் மற்ற ஆயர்களோடு இணைந்து இறைவனித தூய அவைக்காக தூய ஆவியாரால் ஒன்றுபட்ட இருந்து திரு அவை ஆண்டவரால் வரும் வரை நம்பிக்கை ஆகியவற்றின் ஒன்றி பரவி வளர்ச்சி பெற வேண்டும் என இறைவா இவர்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோர்க்காக மன்றாடுவோம். இவர்களுடைய நம்பிக்கையை பேணி காக்கும் பேறு பெற்றவர்கள் தங்கள் சொல்லாலும் முன்மாதிரியாலும் கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளை இவர்கள் பின்பற்றி நடத்திட எப்போதும் தூண்டிக் கொண்டிருக்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரள். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உண்மையிலே தான் உம்முடைய தூய ஆவியாரை குறையாக பெற்றுக்கொண்ட எங்களுடைய பிள்ளைகள் அவராலே என்றும் வழிநடத்தப்படவும் தீய ஆவிகளுக்கு ஒரு நாளும் அடிபணியாமல் அவர்கள் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழவும் கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் பலியில் ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீரே இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானக தூதர்களும் முதன்மை வானக தூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகிறோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலாம். தந்தையே, இந்த நாளிலே தூய் ஆவின் முத்திரையின் கொடையினை மது அன்பு பிள்ளைகளுக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாய். நன்றி செலுத்துகிறோம். தூய் ஆவினால் ஏற்கப்படுகின்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை வெற்றி மிகுந்த ஒரு வாழ்வாக மாற்றுவார்களாக. தந்தையின் உம் திருமுன்னிலையில் மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பிலே நிறைவினை காண செய்திருள்வீராக. உம்மால் வழிநடத்தப்படுகின்ற அன்பு பிள்ளைகளாக என்னாலும் திகழ்ந்து இந்த மன்னக வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சவால்களிலும் வெற்றியை காண்பார்களாக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திரும்ப ஒடியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், விலையில் மோக்கொண்ட புனிதர்கள், புனித அருளானந்தர் மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றோ இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமினை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. Oh,
உறுதி பூசுதல் என்னும் அருளடையாளத்தை இன்று பெற்றுள்ள நான் இங்கு கூடியிருக்கும் இந்த திரு அவை முன்னிலையிலும் ஆயர் முன்னிலையிலும் அறிக்கையிட்டு சொல்வதாவது, திருமுழுக்கு வழியாக நான் பெற்ற புது வாழ்வையும் குறிப்பாக இன்று நான் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வல்லமையும் அதனால் இறைவன் எனக்கு தந்த அழைப்பையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இறைமகன் இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பினால் மீட்கப்பட்ட நான் பாவத்தை என்றும் விலக்கி புனித வாழ்வில் நிலைத்திருக்க முயல்வேன். இறைவார்த்தை வழியாக கிறிஸ்தவ வாழ்வில் ஊட்டம் பெற்று உலகிலே நான் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வேன். ஊனியல்பின் இச்சைகளுக்கு
அடிமையாகாமல் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு ஏற்ப வாழவும் ஆவியாரின் வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் முயல்வேன். இறைவன் எனக்கு துணை நிற்பாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகிறோம். இதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தனது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்யும். அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தனது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட